வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ்னு நிறைய பேரோட ஃபேவரட் சாய்ஸான நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிற ஒரு ஃபுட் தான். இருந்தாலும் அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஃபுட்டும் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நூடுல்ஸை கடையில் வாங்குறத விட ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் தனித்தனியாக கிடைக்கும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ அந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் வெந்ததும் வடிகட்டிட்டு அதை ஒரு தடவை கோல்டு வாட்டர்லையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அதனோட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா சாதா சர்க்கரை சேர்த்து இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான வாணலில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் கார்லிக் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன கேரட், ஒரு பாதி அளவுக்கு குடமிளகாய், இதை மூணையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காய்கறிக்கு. எண்ணெயிலேயே இந்த காய்கறி நல்லா வேகட்டும் ஒரு 2-3 நிமிஷம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாளையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தாள் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது இல்லாமல் வெங்காயத்தாளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா டிஷ்லேயும் இந்த வெங்காயத்தாளை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 2 காஞ்ச மிளகாயை வெறும் வாணலில் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறோம். அப்புறம் கலந்து வச்சுருக்கிற சோயா சாஸ் வாட்டர் அதையும் சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டோடையே ஒரு ஸ்பைஸ் பவுடர், மசாலா பவுடர் கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்து கிளறிடலாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த பூண்டு, சோயா சாஸ் இது ரெண்டும் சேர்க்கறதுனால இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.